அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், ஏதாவது ஒரு பொருள் தீப்பிடிச்சு எரியும் போது, எக்ஸாம்பிள் குப்பையெல்லாம் எரிக்கும் போது அந்த ஃபயருக்கு மேலே ஹாட் ஏர் ஸ்ட்ரீம் மாதிரி ரைஸ் ஆகும். சிம்பிளாக சொல்லணும்னா, அந்த ஹாட் ஏர் வழியாக நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு பர்சனையோ இல்லை திங்ஸையோ பார்த்தோன்னா ஒரு மாதிரி ஷேக்கியாக வேவ்ஸ் மாதிரி அந்த பக்கம் இருக்கிற ஆப்ஜெக்ட் தெரியும். அண்ட் ஃபயருக்கு அந்த பக்கம் இருக்கிற அந்த ஆப்ஜெக்ட் பிளிங்க் ஆகி ஷேக்கியாக பார்க்க கம்ஃபர்டபுளே இல்லாமல் தெரியும். அந்த ஃபயரை சுற்றி ரொம்ப க்ளோஸராக இருக்கிற ஏர் ரொம்ப ஹாட்டாக இருக்கும். அதே இன்னும் கொஞ்சம் மேலே இருக்கிற ஏர் அவ்வளோ ஹாட்டாக இருக்காது. அந்த ஹாட்டர் ஏர் ரொம்ப லைட்டாக இருக்கும். அதே கொஞ்சம் மேலே இருக்க கூலர் ஏர் அந்த அளவுக்கு லைட்டாக இருக்காது, கொஞ்சம் திக்காக இருக்கும். ஹாட்டர் ஏரில் டென்ஸ் கம்மியாக இருக்கும், ஆனால் கூலாக இருக்க ஏரில் டென்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அதான் ஹாட் ஏர் இஸ் லைட்டர் லெஸ் டென்சர் தேன் த கூலர் ஏர் அபவ் இட். ஹாட்டர் ஏருக்கு டென்ஸ் கம்மியாக இருக்கனால அதோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கூலர் ஏரை விட கம்மியாக தான் இருக்கும். தட் இஸ் ஹாட்டர் ஏர் ஹேஸ் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஸ்லைட்லி லெஸ் தேன் தட் ஆஃப் கூலர் ஏர். கூலர் ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை விட ஹாட்டர் ஏரோட ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருக்கும்னு அர்த்தம். இந்த கேஸில் ஏர் தான் ரிஃப்ராக்டிங் மீடியம். இந்த ரிஃப்ராக்டிங் மீடியமோட ஃபிசிக்கல் கண்டிஷன் ஸ்டேஷ்னரியாக இல்லாதனால ஃபயருக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க ஆப்ஜெக்ட்க்கு அப்பேரண்ட் பொசிஷன் கிரியேட் ஆகுது. அப்பேரண்ட் பொசிஷன்னா ஒரு இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற மாதிரி தெரியும், ஈவன் தோ அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்ட் இல்லைனாலும் இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ இதனால தான் ஃபயருக்கு ஜஸ்ட் மேலே இருக்க ஹாட் ஏர் வழியாக ஒரு ஆப்ஜெக்டை நம்ம பார்க்கும்போது அந்த ஆப்ஜெக்ட் ஃப்ளக்சுவேட் ஆகி வேவியாக நமக்கு தெரியுது. இந்த வேவ்ரிங் அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷனால தான் காஸ் ஆகுது. ஸோ அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன்னா ரிஃப்ராக்ஷன் ஆஃப் லைட் பை த எர்த்ஸ் அட்மாஸ்பியர். இந்த அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் நம்ம லோக்கல் என்வரான்மெண்ட்டில் ஒரு ஸ்மால் ஸ்கேலில் நடக்கிற ஒரு ரிஃப்ராக்ஷன். இதுவே லார்ஜ் ஸ்கேல்லையும் நடக்கும். எக்ஸாம்பிள் ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ். ஸ்டார் லைட்டோட அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷனால தான் ட்விங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் நடக்கும். The twinkling of star is due to the atmospheric refraction of starlight. Starlight எர்த்தோட அட்மாஸ்பியருக்குள்ளே என்டர் ஆகும்போது அந்த லைட் ரிஃப்ராக்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி எர்த்தை ரீச் பண்ணுறதுக்குள்ள அந்த ஸ்டார்லைட் கண்டினியூஸாக ரிஃப்ராக்ட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு டைம் ரிஃப்ராக்ட் ஆகிற மீடியம்க்கு டிஃப்ரெண்ட் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இருக்கும். எர்த்தோட அட்மாஸ்பியரில் மேலேருந்து கீழே வர ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஒரு டைம் ரிஃப்ராக்ட் ஆகும்போதும் அட்மாஸ்பியர் ஸ்டார் லைட்டை நார்மல் இருக்க பக்கம் பெண்ட் பண்ணி ட்ராவல் பண்ண வைக்கும். வி நோ த பேசிக் கான்செப்ட். ரேரர் மீடியம்லேருந்து டென்சர் மீடியம்க்கு வரும்போது நார்மல் இருக்க பக்கம் லைட் ரே பெண்ட் ஆகி ட்ராவல் ஆகும். இங்கேயும் அதே மாதிரி தான். கீழே போக ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் இன்க்ரீஸ் ஆகுறனால கீழே போக டென்சர் மீடியம் இருக்கிறதா அர்த்தம். ஸோ ரேரர்லேருந்து டென்சர் மீடியம்குள்ள ஸ்டார்லைட் ட்ராவல் ஆகிறதா அர்த்தம். தேர்ஃபோர் ஸ்டார்லைட் நார்மல் இருக்க பக்கம் பெண்ட் ஆகி ட்ராவல் ஆகும். ஸோ இப்படிலாம் நடக்கிறனால ஸ்டாரோட அப்பரண்ட் பொசிஷன் அதோட ஆக்சுவல் பொசிஷன்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கும். தட் இஸ் த அப்பரண்ட் பொசிஷன் ஆஃப் ஸ்டார் இஸ் ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட்ஸ் ஆக்சுவல் பொசிஷன். இதான் ஸ்டாரோட ஆக்சுவல் பொசிஷன், இதான் ஸ்டாரோட அப்பரண்ட் பொசிஷன். இந்த ஸ்டார் அப்சர்வருக்கு இந்த பொசிஷன்லேருந்து தெரியாமல் கொஞ்சம் ஹையராக மேலே இருக்க மாதிரி தெரியும். அண்ட் இந்த அப்பேரண்ட் பொசிஷனும் ஸ்டேஷ்னரி கிடையாது, எப்போவுமே இதே இடத்துல இருக்காது, ஸ்லைட்டாக மாறிட்டே இருக்கும். ஏன் இப்படி மாறிட்டே இருக்குன்னா, எர்த்தோட அட்மாஸ்பியரோட ஃபிசிக்கல் கண்டிஷன் மாறிட்டே இருக்கனால ஸ்டாரோட பொசிஷனும் ஸ்லைட்டாக மாறிட்டே இருக்கும். ஸ்டார்ஸ்லாம் எர்த்லேருந்து ரொம்ப தூரமாக இருக்கனால ஸ்டாரை ஒரு பாயிண்ட் சைஸ்டு சோர்ஸ் ஆஃப் லைட்டாக கன்சிடர் பண்ணணும். ஸ்டார்லேருந்து வர லைட் ரேயோட பாத் எர்த்துக்கு ரீச் ஆகிறதுக்குள்ள ஸ்லைட்டாக வேரி ஆகிட்டே இருக்கும். இப்படி வேரி ஆகிறனால ஸ்டாரோட அப்பரண்ட் பொசிஷன் ஃப்ளக்சுவேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஸ்டார்லேருந்து அப்சர்வர் கண்ணுக்கு வர லைட் ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கும். ஃப்ளிக்கரிங்னா ரேப்பிடாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதோட பிரைட்னஸ் பிளிங்க் ஆகிற மாதிரி தெரியும். ஒரு சில டைம் ஸ்டார் பிரைட்டாக இருக்கும், ஒரு சில டைம் பிரைட்டாக இருக்காது. இந்த எஃபெக்ட்டுக்கு பேர் ட்விங்க்லிங் எஃபெக்ட். ஸோ ஒரு ஸ்டார் ட்விங்கிள் ஆகிற மாதிரியே ஒரு பிளானட் ஏன் ட்விங்கிள் ஆக மாட்டேது? பிளானட்ஸ் எல்லாமே எர்த்துக்கு ரொம்ப பக்கமாக இருக்கும், ஆனால் ஸ்டார் ரொம்ப தூரமாக இருக்கும்.
ஸ்டாரை நம்ம பாயிண்ட் சைஸ்டு லைட் சோர்ஸாக கன்சிடர் பண்ணுவோம். ஆனால் ஒரு பிளானட்டை நிறைய பாயிண்ட் சைஸ்டு லைட் சோர்ஸை கலெக்ட் பண்ண ஒரு ஆப்ஜெக்டாக கன்சிடர் பண்ணுவோம். ஸோ அந்த பிளானட்டில் இருக்க ஒரு பாயிண்ட் சோர்ஸும் ஃப்ளக்சுவேட் ஆகும். பிளானட்டில் ஒரு பாயிண்ட் சைஸ்டு லைட் சோர்ஸ்லேருந்து வர லைட் 0வாக ஆவரேஜ் ஆகும். ஒன்றுக்கு ஒன்று கேன்சல் ஆகி நல்லிஃபை ஆயிரும். இப்படி தான் ட்விங்க்லிங் எஃபெக்ட் பிளானட்ஸில் இருக்காது, ஆனால் ஸ்டாரில் இருக்கும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் இஸ் அட்வான்ஸ்ட் சன்ரைஸ் அண்ட் டிலேட் சன்செட். ஆக்சுவலாக சன் ரைஸ் ஆகிறதுக்கு 2 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நம்மளால் சன்னை பார்க்க முடியும். அண்ட் அதே மாதிரி சன் செட் ஆனதுக்கு அப்புறமும் 2 மினிட்ஸ் வரைக்கும் நம்மளால் சன்னை பார்க்க முடியும். இது எல்லாமே அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷனால தான் நடக்குது. ஆக்சுவலாக ஒரு சன் எப்போ ஹரிசானை கிராஸ் பண்ணுதோ அதுக்கு பேர் தான் ஆக்சுவல் சன்ரைஸ். இந்த டயக்ராமில் இதுதான் ஆக்சுவல் பொசிஷன் ஆஃப் சன் அண்ட் இதுதான் அப்பேரண்ட் பொசிஷன் ஆஃப் த சன் வித் ரெஸ்பெக்ட் டு ஹரிசான். ஆக்சுவல் சன்செட்க்கும் அப்பேரண்ட் சன்செட்க்கும் இருக்கிற டைம் டிஃப்ரென்ஸ் 2 மினிட்ஸ். எர்த் மேலே இருக்கிற ஒரு அப்சர்வர் சன்னை பார்க்கும்போது ஆக்சுவலாக அந்த சன் ஹரிசானுக்கு கீழே இந்த இடத்துல தான் இருக்குது. பட் டியூ டு அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் அந்த சன்னோட பொசிஷன் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியும். திஸ் இஸ் த அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் எஃபெக்ட்ஸ் அட் சன்ரைஸ் அண்ட் சன்செட். இந்த அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன் கான்செப்ட் புரிஞ்சான கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ. Shiny Manikams Lessons Physics Online Tutoring Tamil 4th Standard to 12th Standard CBSE and Metric Physics Syllabus BSc MSc Physics Concepts Simple Teaching, Clear Concepts, Better Understanding. To join classes, reach us through mail or Instagram. Thank you.